வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் மாதவன், பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சம்னு ரொம்ப பேசுகிறோம். எதுக்குன்னா நம்ம அந்த பிரபஞ்சத்தில் தான் வாழறோம். அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்குது, பேசுகிறோம். இந்த விஞ்ஞானிகளும் நமக்காக இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சரி, அவங்க சொன்ன சில அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட 70% வெறும் டார்க் எனர்ஜி. ஒரு 25% டார்க் மேட்டர். அந்த மீதி 5% இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வாழுகின்ற இந்த பிரபஞ்சம், அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்வாங்க. பாருங்கள், நம்ம வாழ்கிறது என்னவோ 5% யூனிவர்ஸில், ஆனால் நம்ம பேசுகிறது பாருங்கள், அதோ பாரு நட்சத்திரம், அது பின்னால் 1000 நட்சத்திரங்கள், அது பின்னால் பெரிய காஸ்மாஸ், அது பின்னால் அடடா என்னடா இது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தூசு போகாத ஒரு மனுஷன் அம்மா பெரிய பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறானே. அதில் 70% இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், கரெக்ட் நம்பர் சொன்னால் அது மனசில் தங்காது இல்லையா. 70, 25, 5 இது மனசில் தங்கும். அந்த 70%க்கு பேர் டார்க் எனர்ஜி. நான் நினச்சேன் டார்க் எனர்ஜின்னா அந்த கருப்பாக இருக்குமா கலரு, அப்படியா கேட்டால் அந்த விஞ்ஞானி நம்மளை திட்டுறா சார். அந்த டார்க்கு எனர்ஜி அப்படின்னா கருப்பு கலர் இருக்குமான்னு நினச்சேன். சொன்னேன் இல்லை அப்படி இல்லை, டார்க்குன்னா எங்களுக்கே தெரியாது. என்னது பெரிய விஞ்ஞானி? ஆமாம் சாமி, விஞ்ஞானி தான், நாசாவில் ஒர்க் பண்ணுறேன், இருந்தாலும் அது தெரியாதுன்றதுக்கு தான் டார்க்குன்னு சொல்லியிருக்கோம். அடப்பாவீங்களா, டார்க்கு எனர்ஜின்னாலும் தெரியாது, டார்க்கு மேட்டர்னாலும் என்னான்னு தெரியாது. அந்த டார்க் என்பது தெரியாததை குறிக்கிறது. தெரியாத எனர்ஜி, தெரியாத மேட்டர். தெரிஞ்சது 5%. ஆமாம், எதுக்கு இதை இவ்வளவு மெனக்கெட்டு கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நம்ம வாடுறது 5%, அதுவும் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறோம். என்னடா இதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசினேன், நாசா விஞ்ஞானிகிட்ட, பெரியவங்ககிட்டலாம். ஏன் சார் நம்ம வாழற வகையை பார்ப்போமா, இல்லை அந்த பிரபஞ்சத்தை பற்றி மெனக்கெடுவோமா அப்படின்னு. அவர் சொன்னார், அதில் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்குது. தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அது 4 பேருக்கு சொல்லணும், அதை செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் சொல்கிறது அறிவின் தேடல். அந்த அறிவை தேட 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 நமக்கு அது யூஸ் ஆகாதோ வேறு. அது அறிவை தேட தேட நம்ம ஞானம் விரிவடைகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அறிவு தேட தேட ஞானம் விரிவு அடைகிறது. அடடா, எப்படி? சரி, இந்த டார்க் எனர்ஜி
தெரியும், டார்க் மேட்டர் தெரியும். அது எப்படி நமக்கு யூஸ் ஆகும்? ஏன்னா நம்ம எதை எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதை வாழ்க்கையில் நமக்கு வரும்போது அதை உருப்படியாக அனுபவிக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது நாலேட்ஜு, அதில் ஒரு யூஸும் கிடையாது. லட்டு எனக்கு தெரியும், யூஸா? இல்லை. எப்போ யூஸு? லட்டை வாங்கி புட்டு வாயில் போட்டு தின்னா, ஆஹா சூப்பராக இருக்கியா ருசி, அதுதான் பயன். ஆக இந்த அறிவை ஆராயும் பொழுது, ஞானம் விரிவடையும் பொழுது நமது மனதிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. இது இவ்வளவுதானா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதில் இன்பங்களை தூய்க்கிறோம், துன்பங்கள் இல்லையா? அடடா என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஐயோ துன்பம் தானே. அந்த துன்பத்தை அமைதியாக மாற்றுவதற்கு இந்த அறிவு, இந்த தேடல், இந்த ஞானம் பயன்படுகிறது. எப்படின்னு கேளுங்களேன். கேட்க மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரை இதுலேயே நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. பை பை. வாழ்க வளமுடன்.